கோவை மாவட்டம் வழுக்கல் கிராமத்தில் தடுப்பணை கட்டித்தர அரசு முன்வருமா என அதிமுக கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை வட்டம் திருமணைபாளையம் பேரூராட்சி வழுக்கல் கிராம பகுதியில் தடுப்பணை ஒன்றும் மதுக்கரை நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட SF நம்பர் 239/1 LNT பைபாஸுக்கு வடபுறம் உள்ள தடுப்பணை ஆகிய இரண்டும் மிக பழமையான தடுப்பணைகளாகும். அந்த தடுப்பணைகள் இரண்டும் தற்போது இடிந்து விட்டது. அதனால் அந்த ஆற்றில் வருகின்ற தண்ணீர் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட விவசாய கிணறுகள் மற்றும் குடிநீர் கிணறுகள்லாம் இன்றைக்கு வற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் ஊற்று குறைந்து விட்டது. அதனால் அந்த பகுதி விவசாயிகள் நன்மை கருதியும் மதுக்கரை நகராட்சி பகுதியில் உள்ள குடிநீர் ஆதாரங்களை பெருக்குகின்ற வகையிலும் இந்த 2 தடுப்பணைகளையும் கட்டுக்கெடுக்க வேண்டும். மேலும் வழுக்கல் கிராமத்தில் உள்ள தடுப்பணை கேரள மாநில எல்லையில் உள்ளது. அதனால் அந்த ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் முழுவதும் கேரள மாநிலத்துக்குள் சென்று விடுகிறது. அதனால் அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனையும் இருக்கிறது. விவசாயிகளுடைய கிணற்றுக்கும் தண்ணீர் இன்றைக்கு கிடைப்பதில்லை. அதனால் அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் அல்லது புதிதாக கட்ட வேண்டும். அப்படி அமைச்சர் அவர்கள் சொல்லும்போது கட்டி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி புதிதாக கட்டும்போது அந்த அணையை உயர்த்தி கட்டி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அதையும் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மேலும் எனது தொகுதிக்குட்பட்ட கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் மாரிசெட்டிபதி கிராமத்துக்கு அருகில் மேற்கு நோக்கி ஒரு ஆறு சென்று கொண்டிருக்கிறது. மழைக்காலங்கள் மிக அதிக அளவில் தண்ணீர் அது சென்று கொண்டிருக்கிறது. எனவே மேற்படி மாரிசெட்டிபதி கிராமத்திற்கு அருகிலே தர்மராஜ் மற்றும் ஜோதிர் ராமசாமி அவர்கள் தோட்டத்துக்கு அருகிலே மிக பெரிய அது அகலமான பகுதியில் பக்கத்தில் பேசுங்க. அகலமான பகுதியில் அமைச்சருக்கு கவனிக்க முடியாது பேசுங்க. அகலமான பகுதி இருப்பதால் அங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த 2 இடங்களிலும் ஒரு தடுப்பணை கட்டி கொடுத்தால் அந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு மிக உதவிகரமாக இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் குடிநீர் பிரச்சனையும் அந்த பகுதியில் தீரும். அதனால் தாங்கள் நீர்வளத்துறை ஆதார அலுவலர்களை அனுப்பி வைத்து ஆய்வு செய்து அந்த இடத்துல 2 தடுப்பணைகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த மதுக்கரை வட்டத்தில் நிறைய தடுப்பணைகள் இருக்கிறது. ஒரு சில தடுப்பணைகள் தூர்ந்து விட்டது. அதனால் இந்த ஆண்டு மழைக்காலம் வருவதற்கு தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.